இன்றைக்கு நாட்டில் நடந்திருக்கிற ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி கதைக்கிறது தான் இந்த வீடியோ. அரசாங்கத்தினுடைய ஒரு சில வாக்குறுதிகளை நிறைவேற்ற மாதிரியான சம்பவமும் நடந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய முக்கியமான ஒரு வாக்குறுதி தான் அரசியல்வாதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சலுகைகள் முற்றுமுழுதாக நீக்கப்படும் என்றது. முன்னாள் ஜனாதிபதிகள், முன்னாள் அமைச்சர்கள், இப்போ இருக்கிற அமைச்சர்கள், அரசியல்வாதிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரைக்கும் அரசியல்வாதிகளும் ஒன்றுதான், மக்களும் ஒன்றுதான். அவங்களுக்கு இருக்கிற சலுகைகளை நிப்பாட்டுவோம் என்றதான் தேசிய மக்கள் சக்தியினுடைய வாக்குறுதியாக இருந்தது. அதிலும் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சொகுசு மாளிகைகள் பாதுகாப்பு சம்பந்தமாக கடந்த காலங்களில் அதிகமாக பேசப்பட்டிருந்தது. இன்றைக்கு ஒரு முக்கியமான வர்த்தமானி அறிவித்தல் வெளிவந்திருக்கு. இதுவரைக்கும் சட்டம் கிடையாது. இப்போதைக்கு வெளிவந்திருக்கிறது ஒரு வர்த்தமானி அறிவிப்பு மட்டும்தான். அமைச்சரவையில் இதுக்கான யோசனைகள் உள்ளடக்கப்பட்டு ஜனாதிபதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிறப்புரிமைகள், சலுகைகள் நீக்கப்படணும், சில விஷயங்கள் குறைக்கப்படணும் என்ற அடிப்படையில் அமைச்சரவையில் ஒரு பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அதுக்கு அமைச்சரவையினுடைய அனுமதியும் கிடைச்சிருந்தது. அதுக்கு பிறகு அமைச்சரவையால் ஒரு உபகுழு நியமிக்கப்படுது. எப்படியான தீர்மானங்கள் எடுக்க முடியும், சட்ட சிக்கல்கள் இருக்க, எப்படியான மாற்றங்களை செய்யறதுன்னு சொல்லி அந்த உபகுழு ஜனாதிபதிக்கு சில பரிந்துரைகளை வச்சிருந்தது. அதுக்கு பிறகுதான் என்னென்ன மாற்றங்களை செய்யலாம் என்றதை அடிப்படையாக கொண்டு இன்றைக்கு வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகி இருக்கு. இந்த வர்த்தமானி அறிவிப்பில் 3 முக்கியமான மாற்றங்கள் செய்யப்பட இருக்கு. முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய சிறப்புரிமைகள், சலுகைகள் சம்பந்தமா முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு கொடுக்கப்பட்ட வீடுன்னு சொல்றதையும் விட சொகுசு வீடுகள், சொகுசு மாளிகைகள் இனி கொடுக்கப்படாது. சொகுசு வீடும் கொடுக்கப்படாது. அதுக்கான மாதாந்த வாடகை செலுத்தப்படுமா இருந்தால் அது இதுக்கு பிறகு, இது சட்டமாக்கப்பட்டதுக்கு பிறகு ஒரு மாதத்துக்குள்ள பெரும்பாலும் இது நடைமுறைக்கு வரும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியும். சொகுசு மாளிகையோ வீடோ அதுக்கான மாத வாடகையோ கொடுக்கப்படாது. முன்னாள் ஜனாதிபதி ஒருத்தருக்கான செயலாளருக்கான மாதாந்த கொடுப்பனவும் அந்த செயலாளருக்கான போக்குவரத்து செலவு வாகனம் சொல்லியும் இதுவரைக்கும் கொடுக்கப்பட்டிருந்தது. அதையும் முற்றுமுழுதாக நிப்பாட்டுறதுக்கான ஒரு யோசனை இரண்டாவதா முன்வைக்கப்பட்டிருக்கு. மூன்றாவது, முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய மனைவிக்கு கொடுக்கப்படுற, ஜனாதிபதியா இருந்தவர் உயிரிழந்ததுக்கு பிறகு மனைவி தனியாக இருப்பாங்களா இருந்தா அவங்களுக்கான அந்த ஓய்வூதிய கொடுப்பனவு இதுவரைக்கும் செலுத்தப்பட்டு வருது. இப்ப முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவினுடைய மனைவி ஹேமா பிரேமதாசவுக்கு அந்த மாதிரியான கொடுப்பனவு கிடைச்சு கொண்டிருக்கு. இது இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதுக்கு பிறகு அந்த ஓய்வூதிய கொடுப்பனவு அவங்களுக்கு கிடைக்காம போறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் உருவாக போகுது. இதை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றதா இருந்தால் 113 பேரினுடைய ஆதரவு இருந்தால் மட்டும் போதுமானது. இப்போ தேசிய மக்கள் சக்தியை பொறுத்த வரைக்கும் அதுக்கும் அதிகமாக 3/2 பெரும்பான்மையை வச்சிருக்கிற ஒரு கட்சியின் அடிப்படையில் இந்த நிறைவேற்றுறதுல எந்த விதமான சிக்கலும் பிரச்சனையும் ஏற்பட போறது கிடையாது. ஆனால் உச்ச நீதிமன்றத்துக்கு இது கொண்டு செல்லப்படுமா இருந்தால் சில நேரத்தில் உச்ச நீதிமன்றம் தீர்மானிச்சா 3/2 பெரும்பான்மையோட இதை நிறைவேற்ற வேண்டிய ஒரு சூழல் உருவாக்க முடியும். பெரும்பாலும் அதுக்கான சந்தர்ப்பம் ஏற்படாது என்று சொல்லிதான் நான் நினைக்கிறேன். இப்போ 7 நாட்களுக்குள்ள பாராளுமன்றத்தில் முதல் வாசிப்புக்கு சொல்லி இது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். நான் சொன்ன மாதிரி இது வர்த்தமானி அறிவிப்பு, ஒரு வரைவு மட்டும்தான். அதுக்கு பிறகு பாராளுமன்றத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் அதை பற்றி கதைச்சி ஒரு விவாதம் நடத்தினதுக்கு பிறகு சில நேரங்களில் திருத்தங்கள் செய்யப்படுறதுக்கான ஒரு சூழல் உருவாக முடியும். அதுக்கு பிறகு 14 நாட்களுக்குள்ள உச்ச நீதிமன்றத்தில் யாராவது ஒரு நபர் இல்லாட்டி யாராவது ஒரு தரப்பு அடிப்படை உரிமை மீறல் மனுவை பதிவு செய்ய முடியும். இந்த மாதிரியான ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த சட்ட திருத்தம் என்னுடைய அடிப்படை உரிமையை மீறுது என்று சொல்லி ஒரு வழக்க மனுவை பதிவு செய்யலாம். இல்லாட்டி அரசியலமைப்பை மீறுற மாதிரி இந்த திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கு சொல்லி குற்றம் சாட்டியும் இதுக்கு எதிரான ஒரு மனுவை பதிவு செய்யறதுக்கு 14 நாட்கள் கால அவகாசம் கொடுக்கப்படும். அந்த 14 நாட்களுக்குள்ள ஒரு மனு பதிவு செய்யப்படும் இருந்தால் உச்ச நீதிமன்றம் அதை பற்றின ஒரு தீர்மானத்தை 3 கிழமைகளுக்குள்ள சபாநாயகருக்கு அறிவிக்கும். அதுக்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இது இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நடக்குமா இருந்தால், சிக்கல் வருமா இருந்தால் மட்டும்தான் நீதிமன்றத்தினுடைய உத்தரவுன்றது பிறப்பிக்கப்பட்டு அது சபாநாயகருக்கு அறிவிக்கப்படும். ஆனால் இந்த சட்ட திருத்தத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான மனுக்கள் பெரும்பாலும் பதிவு செய்யப்படுறதுக்கான ஒரு சூழல் உருவாகாது என்று சொல்லி நான் நினைக்கிறேன். என்று சொன்ன ஜனாதிபதிகளுக்கு இருந்த முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய சலுகைகள், சிறப்புரிமைகள் நீக்கப்படணும் என்ற கொள்கையோட பெரும்பாலும் பல நபர்களும் உடன்பட்டிருக்கிறாங்க. மற்றவர்கள் உடன்படாட்டியும் கூட பாராளுமன்றத்திலையும் இதுக்கு தேசிய மக்கள் சக்தி நிறைவேற்றதுக்கான பெரும்பான்மையும் இருக்கு. 3/2 பெரும்பான்மையோட நிறைவேற்றப்படணும் சொல்லி சில நேரத்தில் உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சா கூட இப்ப இருக்கிற அரசாங்கத்துக்கு அந்த பலம் இருக்கு. இது ஒரு சில மாதங்களுக்குள்ளே எதிர்வரும் நாட்களில் சட்டமாகும். இப்ப இருக்கிற முன்னாள் ஜனாதிபதிகள் சந்திரிகாவில் தொடங்கி கோட்டாபய ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சலுகைகள், அந்த மாளிகைகள், வீடுகள் திரும்ப பெறப்படுறதுக்கான ஒரு சூழல் உருவாகும் என்று சொன்னா மஹிந்த ராஜபக்சவினுடைய வீடு சம்பந்தமாகவும் கடந்த நாட்களில் ஒரு சில சர்ச்சைகள் உருவாகி இருந்தது. அவர் நாங்கள் வெளியேற்றுவோம்னு சொல்லி அரசாங்கம் சொல்லியிருந்தாலும் இப்ப இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதுக்கு பிறகு அவர் சட்டத்துக்கு மதிப்பளிச்சு அவராகவே வெளியேற வேண்டிய ஒரு சூழல் உருவாகும்.
இந்த மாதிரியான சலுகைகள் சிறப்புரிமைகள் நீக்கப்படுறதுன்றது வரவேற்கப்பட வேண்டியது. ஆனால் இன்றைக்கு சட்டத்தரணி பிரதீபா மகாநாமகேவா சொல்லியிருந்தார், முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான ஓய்வூதிய கொடுப்பனவு ரத்து செய்யப்படல, அந்த ஓய்வூதிய கொடுப்பனவுன்றது தொடர்ச்சியாக கொடுக்கப்படும் என்ற மாதிரியான ஒரு கருத்தையும் அவர் ஊடகங்களுக்கு இன்றைக்கு சொல்லியிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. இந்த மாதிரி முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய சலுகைகள் சிறப்புரிமைகள் நீக்கப்படுறது சம்பந்தமா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மாலதீவுல நேற்று இலங்கையர்கள் ஒரு தரப்பை சந்திச்ச நேரத்தில் சில விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார். பொதுமக்களும் ஒன்றுதான், ஆட்சியில் இருந்தவர்களும் அதிகாரிகளும் ஒன்றுதான், இந்த ரெண்டு தரப்புக்கும் இடையில எந்த விதமான வித்தியாசமும் இருக்கக்கூடாது. ஆனால் கடந்த காலத்தில் அரசியல்வாதிகள் பதவிகள் இருந்த நபர்கள் மட்டும் கிடையாது, பொதுமக்கள் மத்தியில கூட ஒரு பிழையான எண்ணம் இருந்தது. எங்களை விட கொஞ்சம் மேலதான் ஆட்சியாளர்கள் இருக்கணும் என்ற மாதிரி மக்களும் கூட எதிர்பார்த்திருந்தாங்க. இந்த நிலைமையை மாற்றதுக்கான முயற்சி தான் தேசிய மக்கள் சக்தியால் முன்னெடுக்கப்பட்டு வருது. அரசியல்வாதிகளினுடைய சலுகைகள் சிறப்புரிமைகள் நீக்கப்படுறது மட்டும் கிடையாது, இதுக்கு முதல்ல முக்கியமான பதவிகளை வகிச்ச நபர்கள் கூட கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதாவது எந்த விதமான பாரபட்சமும் இல்லாம பலரையும் இந்த அரசாங்கம் கைது செய்து கொண்டு வருது என்ற மாதிரி அனுர்குமார் திசாநாயக்க நேற்று உரையாற்ற நேரத்தில் சொல்லியிருந்தார். அவர் உதாரணமா சுட்டிக்காட்டினது போலீஸ் மாதிபர், போலீஸ் திணைக்களத்தில் உயர் பதவிகளை வகிச்ச நபர்கள், கடற்படையினுடைய முன்னாள் தளபதி கைது செய்யப்பட்டிருந்தார், சிறைச்சாலை திணைக்களத்தினுடைய ஆணையாளர் நாயகம் கைது செய்யப்பட்டிருந்தார், சுங்க திணைக்களத்தினுடைய அதிகாரிகள் சொல்லி ஊழல் மோசடியில் யாராவது ஒருத்தர் ஈடுபடுறார் என்று சொன்னா மக்களுக்கு எதிராக செயற்படுவாரா இருந்தால் இந்த விதமான பாரபட்சமும் கிடையாது. அந்த நபரை கைது செய்து சட்டத்துக்கு முன்னால் நாங்கள் நிறுத்துவோம், சட்டம் சம்பந்தமான பிரச்சனையும் கிடையாது, இது அரசியல் ரீதியான ஒரு தீர்மானமும் கிடையாது. இப்போ சில திணைக்களங்கள் மறுசீரமைப்புக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. சிஐடியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முதல்ல இருந்து திறமையான அதிகாரிகளை நாங்கள் திரும்பவும் கொண்டு வந்திருக்கிறோம். எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் பக்கச்சார்பு இல்லாத ஒரு விசாரணையை இப்போ இருக்கிற அதிகாரிகள் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு கொண்டு போகப்படும். சட்டமாதிபர் திணைக்களம் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்து நீதிமன்றம் ஒரு தீர்மானத்தை, ஒரு தீர்ப்பு அறிவிக்கும். இதில் அரசியல் தலையீடு கிடையாது. அந்த மாற்றத்தை உருவாக்குறது தான் எங்களுடைய நோக்கம். அதை நாங்கள் மெதுவா செய்து கொண்டு போறோம். விரைவா ஸ்பீடா சில விஷயங்களை செய்ய முடியாட்டியும் மெதுவா சரியான விஷயங்களை செய்து கொண்டு போறோம் என்ற மாதிரி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேற்று உரையாற்ற நேரத்தில் சொல்லியிருந்தார். இந்த நேரம் இன்றைக்கு ஒரு நிகழ்வு உச்ச நீதிமன்றத்தில் நடந்தது. பிரதம நீதியரசராக நியமிக்கப்பட்டிருக்கிற பிரீத்தி பத்மன் சூரசேன பதவியேற்பு நிகழ்வு, ஒரு வரவேற்பு நிகழ்வு உச்ச நீதிமன்ற வளாகத்தில் நடத்தப்பட்டிருந்தது. அவரும் அங்கு உரையாற்ற நேரத்திலேயும் இதே மாதிரியான ஒரு கருத்து சொல்லியிருந்தார். நீதி கட்டமைப்பு சட்டம் சம்பந்தமா பொதுமக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை இன்னும் கட்டி எழுப்புற மாதிரியான முயற்சிகள் முன்னெடுக்கப்படணும். சில வழக்குகள் நிலுவையில் இருந்து கொண்டிருக்கு. இந்த வழக்குகளை விரைவுபடுத்துறதுக்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படணும். நீதியமைச்சருடையும் இதோட சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடையும் சட்டமாதிபர் திணைக்களத்தோடையும் முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்கு. நீதிமன்றத்தில் இருக்கிற அலுவலகங்கள்ல கூட சில ஊழல் மோசடிகள் நடந்து கொண்டிருக்கு. இதை நிறுத்துறதா இருந்தா டிஜிட்டல் மயமாக்கல் என்றது நீதிமன்ற கட்டமைப்பிலையும் முக்கியமானது. பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கும் இதன் மூலம் ஒரு சந்தர்ப்பம் உருவாகும். டிஜிட்டல் மயமாக்கல் நீதிமன்ற கட்டமைப்பில் கட்டாயம் செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்று சொல்லியும் பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன இன்னைக்கு சொல்லியிருந்ததையும் பார்க்க முடியுது. இந்த மாதிரி ஒரு மாற்றம் ஏற்பட்டு வருது என்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கடந்த ஒரு சில மாதங்கள்ல, ஒரு சில நாட்கள்லையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு அரசியல் ரீதியான ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஒரு சில விஷயங்களை பார்க்குற நேரத்தில் ஒரு மாற்றம் நடந்து கொண்டிருக்கு என்ற மாதிரியான ஒரு பிம்பம் உருவாகி இருக்கு. மக்களுக்கு விமர்சனம் இருக்கு, ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்கு, எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கல என்ற மாதிரியான கருத்துக்கள் இருந்தாலும் கூட இந்த மாதிரி சில பதவிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற மாற்றம், சிறைச்சாலை திணைக்களத்தினுடைய பதவிகளில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்குள்ள நடக்கிற ஊழல் மோசடிகள், எப்படி உள்ள போதைப் பொருள் கொண்டு போகப்படுது, கையடக்க தொலைபேசிகளை சில நபர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க என்ற அடிப்படையிலையும் சிறைச்சாலை திணைக்களம் மேலேயும் கடந்த நாட்களில் குற்றச்சாட்டுகள் இருந்தது. நாளையிலிருந்து நடைமுறைக்கு வர்ற மாதிரி சிறைச்சாலைகள் திணைக்களத்திலேயும் ஒரு முழுமையான மறுசீரமைப்பு செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான ஒரு சில முக்கியமான மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் ஞாபகப்படுத்த நினைச்சது என்னன்னு சொன்னா, பெண்களினுடைய புகைப்படங்களை பயன்படுத்தி கொண்டு ஒரு யூடியூப் சேனல்ல ஆபாசமான விதத்தில் காணொலிகளை பதிவேற்றி வந்த ஒரு நபர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடத்தப்பட்டிருக்கு. 6 மாதங்களுக்கான 5 வருஷங்களுக்கு ஒத்தி வைக்கப்பட்ட ஒரு சிறை தண்டனை அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி யாருக்காவது அவதூறு பரப்பப்படுதுன்னு சொன்னா தயங்காம முறைப்பாடு செய்ய வேண்டியது கட்டாயமானது. சில நேரங்களில் வழக்கு விசாரணைகள் தாமதமாக முடியும். நாங்கள் எதிர்பார்க்கிற
எதிர்பார்க்கிற விஷயம் உடனடியாக நடக்காமல் இருக்க முடியும். ஆனால் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிஐடியினுடைய கணனி குற்றத்தடுப்பு பிரிவால் இந்த வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருந்தது. அது விசாரிக்கப்பட்டு ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு 6 மாதங்களுக்கான 5 வருஷங்களுக்கு ஒத்தி வைக்கப்பட்ட சிறை தண்டனை வந்து அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கு. அந்த நபர், அந்த குற்றவாளி வந்து நான் இதை செய்தேன் சொல்லி நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறார். கொழும்புல இருக்கிற ஒரு பாடசாலையினுடைய ஆசிரியர் இந்த முறைப்பாட்டை பதிவு செய்ததுக்கு பிறகுதான் இந்த விசாரணையை சிஐடி ஆரம்பிச்சிருந்தது. தாமதமானாலும் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. எங்களில் யாருக்காவது இந்த மாதிரியான சம்பவம் நடக்குமா இருந்தால் நாங்கள் முதல்ல செய்ய வேண்டியது இது அடுத்த கிழமை உடனடியாக நடக்குமா இல்லையான்னு சொல்லி சந்தேகப்பட்டு அதை பற்றி அப்படியே கைவிட்டு அப்படியே இருக்காம முறைப்பாடு செய்ய வேண்டியது கட்டாயமானது. முறைப்பாடு செய்தால் எப்பயாவது ஒரு நாள் அதோட சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றதுக்கான ஒரு சின்ன உதாரணமா இந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்க முடியும். இன்னைக்கு நாட்டில் பதிவாகி இருக்கிற ஒரு சில முக்கியமான சம்பவங்கள் இதுதான். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.